ஐயோ எங்கடா கூட்டு போற? நம்ம மதுரையில ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் பரோட்டா கடை திறந்திருக்கும். ஆஸ்பத்திரி எப்படிடா? சொர்க்கம் மருத்துவமனை, டாக்டர் கற்புக்கரசி MBBS. பார்வை நேரம் இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை. ஏண்டா விடிய விடிய அடுத்தவங்களை தூங்க விடாம அப்படி என்னடா வைத்தியம்? திருத்தடி வைத்தியமா இருக்கா? இது சொர்க்கத்தின் திறப்பு விழா. புது சோலைக்கு. ஐயா, தங்கள் மேனிக்கு என்னவோ? மேனிக்கு ஒண்ணு இல்லையா, சூட்டு வைத்தவலி. சூட்டை தணிப்பதற்கு சுகமான வைத்தியம் செய்கிறார்கள். கட்டணம் குறைவு, ஆனால் கவனிப்போ அதிகம். ஊசி கீசி போடுவாங்களா? ஊசியை அவர்கள் போட மாட்டார்கள், போட வேண்டும். பக்கத்தில் பருவநிலா இனிமை தரும் இனிய வலி தாங்க முடியல. டாக்டர் கற்புக்கரசி. என்னாச்சு? இது உடம்பு சுடுது. ஆமா. எங்க? ஐயோ வயித்துல. இங்கயா? ஆமாமா. சொல்லுயா. எங்க சுடுதுன்னு சொல்லு. இங்கயா? சொல்லுயா. இங்க பாருப்பா, வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் வரும். உன் கஷ்டம் சின்ன வயசுலயே முடிஞ்சு போச்சு. இனிமே சந்தோஷமா இருப்ப. இத பாரு தமிழ், உன் எதுக்கு அன்பு என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கான் தெரியுமா? உன் மேல இருக்கிற எல்லா கேஸும் முடியணும். அதெல்லாம் முடிஞ்சு ஓகே ஆச்சுன்னா அடுத்த நாள் நீ குவைத்துக்கு போலாம். அது வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். இந்த திருமங்கலம் ஏரியாவில் உன்னை தேடி யாரும் வர முடியாது. இந்த ஏரியா ஒரு மாதிரி தப்பிய உங்களை தான் எடுத்து மாட்டுங்கடா. சரிண்ணே. விபூதி அழி. கோல்ட் ஃபிளெக்ஸ் கொடுங்க. எத்தனை சிகரெட் வேணும்? 2. தீப்பெட்டிடுறா. உன்னுக்கு அவனை போட விட மாட்டேன்டா. டேய் வாடா, அந்த பக்கம் பார்க்கலாம். வாங்கடா. தமிழ், நீ எப்படி இங்க? இது எங்க அண்ணன் ஃப்ரெண்டு வீடு. ஹனீஃபா வீட்டுக்கு வந்திருக்கியா நீ? நானும் மாடியில தான் இருக்கேன். உள்ளவா. மதுரையிலேருந்து திருச்சிக்கு போனோம். அங்கே போன உடனே சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. மீனாட்சிக்கு மதுரையிலே வேலை கிடைச்சா மறுபடியும் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து 1 மாதம் ஆச்சு. உட்காரு. உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைப்பேன், முடியறதில்ல. மனசில் தெம்பு இல்லை. இவ காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஒத்துக்க மாட்டேங்கிறா, ஏன்னு தெரியல. நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேனே. இரு, போய் காப்பி கொண்டு வரேன். என்னம்மா திகைச்சு போய் நின்னுட்ட? தமிழை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேல்ல, அதுதான். மீனாட்சி, இதே இப்படித்தான்ப்பா. என்கிட்ட கூட ஒரு வார்த்தைக்கு அரை வார்த்தை தான் பேசுறான். அவ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. என்னன்னு நீயாவது கேளுப்பா. என்னை காதலிச்சதுக்காக ஒரு தடவை என் கூட படுத்துட்டு போயிடு. நான் வரேன் சார். நீ என்னை வெறுத்தாலும் உனக்கான நேசம் என்றும் என்னை விட்டு பிரிவதே இல்லை.
பாத்தியாடா 72 வயசுல அது பாட்டுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம பொழப்பு எப்படிடா நடக்கும்? என்ன அமாவாசை ஏதோ சோகமா உட்காந்துருக்கீங்க? வயிற்றுல ஏயா கேக்குற? ஒரு வாரம் 10 நாளா நம்ம ஏரியால எவனும் ஜாக மாட்டேங்கிறான். உங்களை போய் கேட்டேன் பாரு. ஏயா வெங்காயம், உங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரே, அவர் இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன 97 வயசுல கபடி விளையாடிட்டு இருக்காரு. முந்தான ராத்திரி கூட செவிரேறி குச்சி போய் ஒரு பொண்ணை தள்ளின்னு வந்துட்டாரு. அது இல்லையா, ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாவுக்கு ஜுரம், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, இழுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு கிடக்குனாங்களே, போலியா? டேய் சுடுதண்ணி ஐயோ, ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க போலியான்னு கேட்டேன். வெட்டிடுவேன். டீச்சர் உங்களை பார்க்க தமிழ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இல்லன்னு சொல்லிடுங்க. சார் இன்னைக்கு அவங்க லீவு. உள்ளதான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல சொல்றாங்க, புரிஞ்சுக்குங்க. பெண்ணே உந்தன் வார்த்தை இன்று ஆயுதமானதடி, உன்மேல் கொண்ட பிரியங்கள் எல்லாம் காயங்கள் ஆனதடி. 10 திங்கள் உயிரை நெய்த கருவறைக்கே காய்ச்சல் வந்தால் துன்பத்திற்கு எல்லையே இல்லை. இரத்த பந்தம் யுத்தம் செய்தால் புத்தன் நெஞ்சும் கண்ணீர் சிந்தும், அண்ணன் மனம் தூங்கவே இல்லை. போயா பெரிய மினிஸ்டர். அசத்திட்டிய. இது வரைக்கும் 11 கேஸை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்க. வெரி குட். இது 12வது கேஸ் இந்த ஐயம்பெருமாள் கையில வந்திருக்கு. ஆமா, இது வரைக்கும் எம்பிட்டு செலவு பண்ணிருப்பீங்க? ஒரு 4 லட்சம் இருக்கும் சார். இந்த கேஸுக்கு எம்பிட்டு தருவீங்க? ஒரு 5 லட்சம். ஏன் அந்த வெங்கடேச பெருமாளை தொட்டு கேட்கும்போது இந்த ஐயம்பெருமாள் கேட்கப்படாதா? இது மற்ற கேஸ் மாதிரி இல்லை, முக்கியமான கேஸ். இதுல ரிலீவ் ஆனாதான் உண்டு. 5 lakhs, ஒரு பைசா கூட குறைக்க முடியாது. சார் நான் கொடுத்துறேன் சார். வெளிநாட்டுல போய் ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிற பணத்தை ஒரே நிமிஷத்துல கொடுக்குறேன்னு சொல்றீங்க. தம்பி மேல அம்புட்டு பாசம். சார் நீங்க கேட்கறது வெறும் பணம் சார். ஆனா நான் தேடுறது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய. கிளம்புங்க. சார் கையெழுத்தெல்லாம் போட்டாச்சுப்பா. உன் தம்பி ரிலீவ் ஆயிட்டான். கிளம்புங்க. 5 lakhs சும்மா கேட்டேன். சார் நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு அண்ணன் தான் காரணம். உங்க ஃபீலிங்ஸை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். என்ன நான் அந்த ஃபைல்ல கையெழுத்து போட்டதுக்கு என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துவாங்க. மாத்துட்டோம். இன்னைக்கு தான் டவுன்லயே தண்ணி இல்லையா, அப்புறம் எந்த காடா இருந்தானே கடலா இருந்தானே. எந்த தப்பும் பண்ணலன்னு மனசு நிம்மதியா இருக்கு பாருங்க, அதுவே போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒருத்தரம் திருந்தவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. உங்க தம்பி திருந்தணும்னு ஆசைப்படுறாரு, திருந்த விட்டுருவோம். நீங்க தேடுற வாழ்க்கை உங்க தம்பிக்கு கிடைக்க போகுது. சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார். ஹலோ ஃபைல் வரேன் சார். எப்பா அந்த கள்ளச்சார கேஸ் ஃபைல் என்னாச்சு? ஏன் அவனும் திருந்திட்டானா? ஆனா இந்த அரசியல்வாதிங்க திருந்த மாட்டாங்க. நம்மள எந்த ஊருக்கு மாத்துறாங்களோ இப்பவே வீட்டுக்கு போன் பண்ணி எல்லா திங்ஸையும் மூட்டை கட்ட சொல்லணும். அவன் ஊருக்கு போறான், காலையில ஃபிளைட்ல போறான். தங்கம், நாளைக்கு அவன் ஊரை விட்டே போறான்டா. இந்த அவமானத்தை என் பணம் கூட தாங்காதுடா. நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்பு கூட இந்த வீட்டை தாண்டி போக கூடாது. இங்கேயே புதைச்சிடு, என்னை இங்கேயே புதைச்சிடு. நாளைக்கு அவன் கண்டிப்பா இங்க வருவான். வர வைக்கிறேன். போலீஸை மட்டும் நீங்க பாத்துங்க.
நாளைக்கு மதுரையை விட்டு ஒரு ஈ காக்கா கூட போகாத அளவுக்கு எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்க நிறுத்தி வைக்கிறேன். டேய், நாம அருவாளோட சுத்துறோம், அவன் அறிவோட சுத்துறான். சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறான் பாரு, அவனை நம்ம பிடிக்க முடியாது. அவன் நம்மளை தேடி வர வைக்கணும். எப்படி? நாளைக்கு காலையில அவன் வீட்டை விட்டு யாரு முதல்ல வெளியே வராங்களோ அவங்கள நான் போலி பண்றேன். அப்போ வருவாங்கடா. கொள்ள என்ன போலீஸ்ல வரும்? போலீஸ் என்னடா பணத்தோட குடுதல் நடத்த போது? அவனுங்க போஸ்ட் மார்டத்து மேலேயே குறியா இருப்பானுங்க. நாம தமிழ் மேல குறியா இருக்கணும். சரிண்ணே. தம்பி அண்ணன் பேசுறாரு. கொடுங்க. சொல்லுங்கண்ணே. தமிழ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. நாளை காலைல 11 மணி ஃபிளைட்ல மெட்ராஸுக்கு போய் அங்கிருந்து குவைட்டுக்கு போறேன். காலையில 9 மணிக்கு ரெடியாரு, நான் வந்துடுறேன். என்ன? கொஞ்சம் இரு, அம்மா பேசுறாங்க. இந்தாங்க. ஐயா, எப்படியா இருக்க? நாளைக்கு ஊருக்கு போறியாமே? ஐயா, உனக்கு ஒண்ணு ஆகாதியா. நீ நல்லா இருப்ப, எப்பவும் நல்லா இருப்ப. ஐயா, கையெல்லாம் ரத்த கரைன்னு சொன்னியாமே, அதனாலதான் இத்தனை நாளா இந்த அம்மா கிட்ட வந்து ஒரு வாய் சாப்பிடாம இருக்கியா? நாளைக்கு அண்ணன் கூட வரும்போது நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வருவேன். நீ சாப்பிடணும், அப்பதான் என் மனசு ஆறும். ஆமா ஐயா. அப்ப நான் வச்சிரட்டுமா ஐயா? சரிம்மா. சார், நாளைக்கு நான் குவைத் கிளம்புறேன். மீனாட்சிகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். போ. என்கிட்டயா சொல்ற? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? யார்கிட்ட வேணாலும் சொல்லு. ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட சொல்லு. என்னையும் டார்ச்சர் பண்ற? இத பாரு மீனாட்சி, ஒவ்வொருத்தரும் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். ஒண்ணு தனக்காக வாழணும், இல்ல மத்தவங்களுக்காக வாழணும். என் வாழ்க்கை தான் அர்த்தம் எல்லாம் போயிடுச்சு. நீயாவது உங்க அப்பா சொல்றபடி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவரை சந்தோஷப்படுத்து. வெக்கமால உனக்கு இப்படி பேசுறதுக்கு? ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தன் தான் இருக்க முடியும். என் மனசுலயும் ஒருத்தன் இருந்தான், இப்ப செத்துட்டான். ஒரு விபச்சாரி கிட்ட கூட அந்த வார்த்தை கேட்க முடியாது. நடு ரோட்ல வச்சு என்ன படுன்னு கேட்டிய. அப்பவே என் கொலை அருந்து போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே நீ செத்துட்ட. நானும் தான். இத பாரு, சூழ்நிலையும் சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி பேச வைக்குது. அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில நிச்சயமா நீ கூட சந்தோஷமா இருந்திருக்க முடியாது. அதனால அப்படி பேசினேன். நீ நீ இப்படியே இருப்பேன்னு தெரிஞ்சது அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன். என் வாழ்க்கையில நான் ஒருத்தி மட்டும் தான் நினைச்சேன். அது நீதான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீதான் மனசுல இருப்ப. நீ வேணுங்கிறப்ப ஒட்டிக்கிறதுக்கும் வேணாங்கிறப்ப வெட்டிக்கிறதுக்கும் நான் என்ன உன் பொண்டாட்டியா? உனக்கு கத்தி வேணும், ரத்தம் வேணும், 4 பேர் அடிக்கணும், 2 பேரை வெட்டணும்னு சொன்னல, அத செய். என்ன வெட்டடு? வாழ்க்கையில எல்லாமே முடிச்சு போச்சுன்னு நினைச்சேன். எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ வழி இருக்குன்னு தோணுச்சு. ஆனா உன்னை பார்த்தப்புறம் தான் வாழணும்னு தோணுச்சு. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில எந்த தப்பு பண்ணதில்லை, யார்கிட்டயும் மன்னிப்பும் கேட்டதில்லை. நான் பண்ண ஒரே பாவம் உன்னை அப்படி பேசினதான். என்ன மன்னிச்சிடு.
தமிழ் எப்படிப்பா இருக்க? வா ஆமா சார். இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? உங்க அண்ணன் தான் சொன்னாரு. நீ வக்கட்டு பயில வெட்டின இல்ல, நானும் நம்ம பயிர்களையும் சேர்ந்து தான் அந்த கேஸை பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சோம். உங்க அண்ணன் ரொம்ப நல்லவருப்பா. உனக்காக எவ்வளவு காசு இறக்கிறாரு தெரியுமா? ஆ, உன்னை பாக்குறதுக்கு மூர்த்தி வந்திருக்காப்ல. எப்படி இருக்க? என்ன மன்னிச்சிடா. மன்னிப்பியா? என்ன என்ன மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்ற. மீனாட்சி மட்டும் உங்கள்கிட்ட இருந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? விடுமூர்த்தி, தமிழ் ஆசைப்பட்ட மாதிரி அவ யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பா. தமிழ் நான் வரட்டா? வரேன்டா. சரி மூர்த்தி, தனியா ஊருக்கு போறேன்னு நினைக்காத. கூடி சீக்கிரம் உன்னையும் கூப்பிட்டுக்குவேன். தமிழ் செல்வி, கொஞ்சம் வெளியில வாமா. அம்மா, யாருக்கு போன் பண்ற? தம்பிக்கு தான். தம்பி வரட்டும், வந்தவங்களை எல்லாம் வெட்டி போடட்டும். செத்து போனாம திரும்பி வர மாட்டாங்கடி. அதுக்காக உயிரோட சாகணும் இல்லையா? அவன் இங்க வந்தானா எல்லாமே முடிய போயிடும். எப்படிங்க எப்படிங்க? இது பாருமா, அவனை ஊருக்கு அனுப்புற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேணாமா? ப்ளீஸ்மா. வேணா அன்பு, டிக்கெட்டை வேணா ஒரு 10 நாள் தள்ளி போட்டுக்கலாம். ஆனா தாய் செத்தது பிள்ளைக்கு தெரியாம இருக்கக்கூடாது. நல்லா இருக்காதுடா, அது பெரிய பாவம்டா. டேய், தெரிஞ்ச அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும்டா. இப்போ இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் கூட இருடா. அண்ணே, நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்பதான்ப்பா வந்தேன். அம்மா அண்ணிலாம் வரல? அவங்களாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்கப்பா. அம்மா சாப்பாடு கொண்டாருன்னு சொன்னாங்களே? இல்ல, அவங்க நேரம் அங்கேயே வர சொல்லிட்டேன். கண்டிப்பா வந்துருவாங்களே? கண்டிப்பா வந்துருவாங்கப்பா. சரி. நீங்க எதுக்கு குளிக்காம வந்திருக்கீங்க? இல்லையே, குளிச்சுட்டு தானே வந்தேன். நெத்தியில விபூதி இல்ல? நீங்க குளிச்ச உடனே விபூதி வைப்பீங்களே? இல்ல, ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து ஒரே தலைவலிப்பா. என்னம்மா? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலப்பா. அழு, நல்ல அழு. தப்பு பண்ணிட்டியம்மா. உன் மனசுக்குள்ள என்னோ ஒண்ணு இருக்குன்னு தெரியும். ஆனா அது தமிழ் தான் எனக்கு தெரியாம போச்சே. எந்த பொருளும் கையில இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. தொலைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேம்மா.
கட்டின பொஞ்சாதி வித்துட்டு போற இந்த காலத்துல காதலிச்சவனை பார்த்து நீ செத்து போன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டானே, அவன் தான் மனுஷன். இதை நான் நேத்தே சொல்லியிருப்பேன், ஆனா நீ கேட்டிருக்க மாட்டேன். என்ன இப்படியே வீட்டுக்கு போயிட்டு அம்மா அண்ணிலாம் கூட்டிட்டு போயிடலாமா? அவங்க போயிட்டாங்கப்பா. ஆட்டோ வருமா? எங்கம்மா போனோம்? ஏர்போர்ட் போங்க. ஹலோ பூச்சி அம்மாவாசை, நம்ம ஏரியால பெருசு ஒண்ணு புட்டி வச்சுடா. உன் ஃப்ரெண்டு தமிழோட அம்மா தான். அவன் வீட்டுக்கு போகணும்னா இந்த வழியா தான் வந்தாகணும். எங்கண்ணே அம்மா அண்ணிலாம் இன்னும் வரலையே? நீ போர்டிங் பாஸ் போடுப்பா, அதுக்குள்ள வந்துருவாங்க. சரிண்ணே. தங்கம் போன் வந்திருக்கு. ஹலோ அண்ணே, இன்னும் காணவன வருவாடா. தமிழ் வரும். எங்க அண்ணே வந்துட்டாங்களா? வந்துருவாங்கப்பா. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு. அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வந்துருவாங்க. எங்க போறாங்க? யாரு? என்ன நீ இன்னும் வீட்டுல இருக்கீங்க? ஏன் ஏர்போர்ட் வரல? அம்மாவை கூப்பிடுங்க. அம்மா படுத்திருக்காங்கப்பா. படுத்துட்டு இருக்காங்களா? முதல்ல அம்மா எழுப்புங்க. எழுப்ப முடியாதுப்பா, நல்லா தூங்கிட்டாங்க. இந்த நேரத்துல என்ன தூக்கம்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா. என்ன சொல்றீங்க? அம்மாவுக்கு உடம்பு என்ன? எதுக்கு போன் கட் பண்ணீங்க? டேய், அதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றால, எதுக்கு திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க நீ? அப்ப அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஏற்கனவே தெரியுமா? போய் சொன்னீங்களா? என்கிட்ட போய் சொன்னீங்களா? தமிழ் தமிழ் என்ன உன்கிட்ட சொன்னா நீ உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவ. அங்க இருக்கிற ரவுடி பசங்களால உனக்கு பிரச்சனை வரும். அதனாலதான். என்ன ஏன் அம்மாவும் குழந்தைங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா? ஏன் இப்படி? ப்ளீஸ், டைம் ஆயிடுச்சு தமிழ். ப்ளீஸ் கிளம்பு. டேய், முதல்ல நீ கிளம்பு. ஊருக்கு போனோம்னு அம்மாட்ட நீ பேசலாம்டா. ப்ளீஸ் டா. டேய் நீ கிளம்பு. போடுங்க. ஓகே. பாய். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாங்களா? நம்பர் சொல்லு. 621034. தேங்க்ஸ். ஹலோ குட்டி, நான் சித்தப்பா பேசுறேன்டா. இந்த பாட்டி கிட்ட ஃபோன் கொடு. சித்தப்பா, பாட்டி செத்துட்டாங்க சித்தப்பா. எப்படி நம்மளால முடிஞ்சது? நீங்களும் ஒரு மனுஷன் பிடிக்க. அப்பா செத்துட்டாங்க தெரியும், ஆனா கொலை பண்ணிட்டாங்க தெரியும். தமிழ் தமிழ் எங்க?
இப்பதான் வீட்டுக்கு இத பாரு தங்கம், எங்க அம்மா செத்துட்டாங்க. தயவு செஞ்சு வழிவிடு. சாவுக்கு சங்கு ஊத போறியா? மணி, நானாவது எனக்காக வெட்டினேன், நீ யாருக்காக நடிக்கிற? போடா போ. நான் எங்க அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ என்ன பண்றது? நானே செத்துறையா. எனக்கு எல்லாமே வெறுத்து போயிடுச்சு. நீங்க எல்லாம் வீர மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க, நான் கோழையா நடிச்சிட்டு இருக்கேன். வேஷத்தை கலைக்க வச்சிடாதீங்க. மூர்த்தி, தமிழ் வந்தாச்சுப்பா. பெரியவரோட ஆளுங்க அவனை போட்டு அடிக்கிறாங்க. வாங்கடா. ஐயோ தங்கம், வழிவிடு. நான் எங்க அம்மா போய் பார்க்கணும். தம்பி, நம்ம அம்மாவை கொண்டவன் தான்ப்பா. அடிச்சு கொண்டுப்பா அவனை. நீ அண்ணிய கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் ரத்னனை கூட்டி வர்றேன். அப்ப தமிழ் அவனை ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாத, நீ போப்பா.
ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க? எவனோ ஒரு பொறுக்கி அடிக்கிறதுக்கு என் அண்ணன் குழந்தை அடிப்படை வச்சீங்க. அது கூட உன்கிட்ட நல்ல விதம் தானே கேட்டேன். அதுக்கு நான் நடு ரோட்ல நிக்க வச்சு என் வேட்டிய உரிய வேடிக்கை பாத்தீங்களா? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேங்க அம்மாவை. வயசானும் கூட பார்க்காம கைய பிடிச்சு இழுத்து என்ன ஆத்திரத்துல வெட்ட வச்சீங்களே. பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன கொல்ல பாத்தீங்கல்ல. இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம் நினைக்கிறப்போ ஒரு பாவம் பண்ணாத எங்க அம்மாவை அநியாயத்துக்கு கொன்னுட்டீங்களா? நீங்க எல்லாரும் தப்பு பண்ணீங்க. நான் என்ன தப்பு பண்ண? நான் செஞ்ச ஒரே தப்பு நல்லவண்ணா இருந்தது மட்டும்தாயா. உன்னை உயிரோட விட்டா என்ன மாதிரி 10 பேரை உருவாக்குவ. உன்னை உயிரோட விடக்கூடாது. உன்னை உயிரோட விடக்கூடாது. உனக்கு என் அப்பா வயசாகுது. எப்படியா வெட்டுவேன்? மனசு கேட்கலையா? கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்காக எடுத்தான்ற காரணத்தை வச்சுதான் ஆண்டவன் வாழ்வா சாவான் முடிவு பண்ணுவான். உனக்கு வாழ்வன் முடிவாயிடுச்சு. Ha 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 ha.